நான் இப்போ லிஸ்பன் சிட்டிக்கு ட்ரைவ் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ ஃபாரோலேருந்து 2.5 hour ட்ரைவ் பண்ணணும். அண்ட் கண்டிப்பாக நான் பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் அது. ஸோ லெட்ஸ் கோ. ஸோ லிஸ்பன் போகிற வழி ஹைவேயில் நிற்கிறேன் ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிவிட்டு. ஸோ நான் பாத்ரூம் போகிறதுக்கு நிப்பாட்டேன் இந்த டேங்க்ஸ் பெட்ரோல் ஸ்டேஷனில். ஸோ இது வரைக்கும் எனக்கு தோன்ற விஷயம் என்னென்னா, நேச்சரை விரும்புகிறவங்களுக்கு, வெதர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு ரிலாக்ஸ்டாக வாழ நினைக்கிறவங்களுக்கு வந்து போர்த்துகல் ஒரு நல்ல நாடாக இருக்கும். ஆனால் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய காசு சேர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு குயிக்காக கொஞ்சம் கஷ்டம் இங்கே. ஏன்னா நான் ஒரு இடத்துல வந்து நான் தமிழ் கடைக்கு போனேன், தமிழ் ஆக்கள் சந்திச்சேன். நான் அவங்களோட நான் பேசினேன் கொஞ்சம் நேரம். அதில் சொன்ன விஷயம் என்னென்னு, அவங்களும் 2 ஒர்க் பண்ணணும் ஒரு கணக்கான அளவு சம்பாதிக்கிறதுக்கு. எல்லாருமே 2 ஒர்க் பண்ணுறாங்க இங்கே. ஸோ யா நம்ம வெதர். லெட்ஸ் கோ டு லிஸ்பன். ஸோ இப்போ இந்த பசிக்குது, நாங்கள் சாப்பிட போகலாம். முதல்ல லிஸ்பனில் சாப்பாடு இந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். லிஸ்பன் சிட்டியில் அழகான சிட்டி. நான் டீச்சரோட நிற்கிறேன். 17-18 கிராட். விஷயம் எனக்கு லிஸ்பனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தோணுது என்னென்னா, இங்கே எல்லாமே இந்தியன்ஸு, எல்லாமே நம்ம இந்தியன்ஸ், பஞ்சாப்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆக்கள். இந்தியன் பாய்ஸ் தான் இருக்கிறாங்க, எல்லாரும் கேர்ள்ஸ் நான் காணவே இல்லை. இதெல்லாம் லிங்க்ஸ் வெளில போகணும். இதெல்லாம் வந்து வீடில் ஆக்கள் நினைக்கிறேன். நீங்கள் இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கு ஏதோ இந்தியாவுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங். லிஸ்பனில் சின்ன பிள்ளைகளோட வந்தால் கண்டிப்பாக இந்த வாக்கின் வந்து ஒரு சூட் ஆகாத விஷயம். பள்ளம் மேடு, அதுக்கு ஒரு பக்கம் ரோட்டில் இந்த மாதிரி கல் இருக்குது. ஸோ நம்ம இந்த பள்ளம் தேடி வந்துட்டோம். ஒரு மாதிரியா அந்த பள்ளம் தேடி வந்துட்டோம். இப்போ இந்த படி ஏறணும். ஸோ நான் பார்க்க வந்த இடத்துக்கிட்ட ஒரு மாதிரியாக வந்து சேர்ந்துட்டோம். பட் இன்னும் போகணும். அது வரைக்கும் இந்த வியூ, how does it look? அருமையான வியூ. பட் நல்லாவே இருக்குது. வெயில் அடிக்குது செம்மையாக.